மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 3 ஆண்டுகள், அடுத்த 3 ஆண்டுகள் 2025, 2026, 2027 இந்த ஆண்டுகளில் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும், கிரக நிலைகளின் மாற்றத்தை பொறுத்தும், சனி பகவானின் நிலை, குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், பணம் சேமிக்க முடியலையே, பணமே கையில் நிற்கலையே, பணம் குவிய என்ன செய்யணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது விலகும், மிக முக்கியமாக எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதையும், உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி கடவுள் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போதான் அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சில நேரங்களில் சீறி பாய்ந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். தொலைநோக்கு சிந்தனையால் காலத்தின் போக்கை உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சில எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும், எதிர்பாராத பலனை குரு பகவான் கொடுத்திருந்தாலும் 2025 மிக பெரும் வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது. 2025 10வது வீட்டிற்குள் குரு பகவான் நுழையும் போது நீங்கள் மிக பெரும் ஏற்றத்தை காண போகிறீங்க. பதவியை பறித்திடுவாரோ, கையில் காசு பணம் தங்காதே அப்படின்ற கவலையெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததல்லவா, அது அனைத்தும் இந்த 2025 மாறப்போகின்றது. பதவி உயர்வு பெற போகிறீங்க. தொட்டதெல்லாம் பொன்னாக போகின்றது. காசு பணம் கையில் தங்க போகின்றது. உங்களுடைய பேச்சில் இருந்த தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் நீங்க போகின்றது. பண பற்றாக்குறை சுத்தமாக விலகிடும். சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வரும். உங்களுக்கு வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்பதை கூட உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய சுக வீடான 4வது வீட்டை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பார்ப்பார். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி புலம்பி தவித்து கொண்டிருந்தவர்களுடைய மனதிற்கு புத்துணர்ச்சி பிறக்கப் போகின்றது. மனம் குளிரப் போகின்றது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம், உடல் உபாதைகள் எல்லாம் மறையப் போகின்றது. கை வலி மூட்டு வலி எல்லாம் நீங்க போகின்றது. தாய் வழி சொந்த பந்தங்களால் ஆதாயம் அடைய போகிறீங்க. இட வசதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வீடு இந்த 2025 நிச்சயம் அமைந்துவிடும். சிலருக்கு வீடு கட்ட லோன் கிடைச்சிடும். கிரக பிரவேசம் செய்து புது வீட்டில் குடிபுகக்கூடிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். பழுதாகி போயிருந்த வாகனத்தை மாற்றுவீங்க. தாய்மாமன் வகையில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிவிடும். வீடு மனை வாங்குவது விற்பது எல்லாம் லாபகரமானதாக இருக்கும். கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் சகோதரர்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய யோகம் பாக்கியம் உங்களுக்கு இந்த 2025 கிடைத்துவிடும். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுடைய 6வது வீட்டையும் பார்ப்பதால் பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்க இந்த 2025 வழி பிறந்துவிடும். இழுபறியாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக முடியும். உங்களுடைய கன்னி ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான் வந்து அமரும்போது மிக பெரும் யோகத்தை பெற போறீங்க. பதவியை தக்க வைக்க போராடிய காலமெல்லாம் மறைந்து பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலம் லாபமும் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய பெயரையும் புகழையும் சிலர் இந்த காலகட்டத்தில் கெடுக்க முயற்சி செய்வாங்க. அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்னே சொல்ல வேண்டும்.
வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்குமோ என்று நினைத்து நிம்மதி இழந்திருப்பீங்க இதற்கு முந்தைய காலகட்டத்தில். ஆனால் இப்போது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பிரச்சனை உங்களுக்கு பெருசாக வராது. பிரச்சனை வந்துடுமோ, 4 பேர் நம்மை தப்பாக நினைத்து விடுவார்களோ, இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றியே கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் குழம்பி தவித்த உங்களுக்கு நல்ல காலம் இந்த 2025 நிச்சயம் பிறந்துவிடும். பிள்ளைகளின் பொறுப்பில்லாத தனத்தை நினைத்து சற்று வருந்துவீங்க. அவங்களுடைய போக்கிலேயே சென்று திருத்த பாருங்க. பிள்ளைகளின் உயர்கல்விக்காக அதிகம் போராட வேண்டியும் இருக்கலாம். அவர்களுடைய கல்யாணமும் இழுபறியாக இருக்கும். வெகு நாட்களாக குலதெய்வ கோவிலை புதுப்பிக்க திட்டமிட்டீர்கள் அல்லவா? அதற்கான அதிர்ஷ்டம் இப்போது உங்களை தேடி வரப்போகின்றது. அரசாங்க விஷயங்களில் அலட்சிய போக்கு வேண்டாம். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. அயல் நாட்டில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகப் போகின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடன் அளவாகவே பேசுங்க. உங்களுடைய ராசிநாதன் 2025 மிக பெரும் பலனை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். பெரிய பொறுப்புகள் தேடி வரப்போகின்றது. உறவினர்கள் மதிக்க போகிறாங்க. நிர்வாக திறமை கூடிவிடும். ஷேர் மூலம் பணம் வரும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். நோய்கள் எல்லாம் விலகிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய விரய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நேரடியாக உங்களை தாக்க தயாராக இருப்பார். இந்த 2025 முன் கோபத்தால் சற்று பதட்டப்படுவீங்க. ஆரோக்கியம் குறையும். தூக்கம் கெடும். அனாவசியமாக அடுத்தவர்களை சந்தேகப்படுவீங்க. தவிர்க்க முடியாத செலவுகளும் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் அமையும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அரைகுறையாக நின்று போன வேலைகளை உடனே உங்களால் இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்க முடியும். விலகி சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து பேசுவாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்துவிடும். வேற்று மொழிக்காரர்கள் உங்களுக்கு வந்து உதவுவாங்க. மன இறுக்கம் குறையும். வேலை கிடைக்கும் என்றும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிக பெரும் திடீர் யோகத்தை உண்டாக்க காத்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்கன்னா ஒன்று சேர்வீங்க. பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க. வழக்கு சாதகமாகும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும். சகோதரர்கள் உங்களை புரிந்து கொள்வாங்க. இப்படி பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 நிச்சயம் நடக்கும். சரி, 2026 என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போட்டியாளர்கள் சிலர் நிச்சயம் தொல்லை கொடுப்பாங்க. குரு பகவான் 10வது வீட்டில் அமரும்போது வேலை சுமை இந்த 2026 சற்று அதிகரிக்கும். என்ன செய்கிறதுனே தெரியாமல் சில தருணத்தில் சில சமயத்தில் திணறுவீங்க. சக ஊழியர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்வதால் அந்த வேலையையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலைமை இந்த காலகட்டத்தில் வரலாம். அனாவசியமாக விடுப்புகள் எடுக்க வேண்டாம். அலுவலக விஷயங்களை வெளியில் பேசாதீங்க. சக ஊழியர்களை அரவணைத்து போங்க. மூத்த அதிகாரிகளை பற்றி குறை சொல்லாதீங்க. இடமாற்றம் வரலாம். கணினி துறையில் இருந்தீங்கன்னா வேறு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் பணிபுரிபவர்களை அதிகம் நம்பி செயல்பட வேண்டாம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சிலருடைய ஆசைக்கு மயங்கி விடாதீர்கள். ஆசை வார்த்தைகளுக்கு நொறுக்கு தீனியை குறையுங்க. அப்பாவிடம் வீணாக கோவப்படாதீங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி தொடரும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இழுபறியாக தொங்கிக் கொண்டிருந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா வீணா அரட்டை அடித்து கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் அக்கறை செலுத்துங்க. தெரியாதவற்றை வகுப்பு ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். இந்த 2026 அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா ஆதாரமே இல்லாமல் யாரையும் விமர்சித்திராதீங்க. தலைமைக்கு கட்டுப்பட்டு நடங்க. உங்களுடைய சகாக்களுக்கு மத்தியில் உங்கள் செல்வாக்கை காட்ட கை காசை போட்டு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் என்பதனால் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். விவசாயிகளே, நீங்கள் கூட்டுறவு வங்கியில் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் எல்லாம் தள்ளுபடி ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பழைய கடனை அரசு தள்ளுபடி செய்துவிடும் நிச்சயம். நெல் கரும்பு உற்பத்தியால் லாபம் அடைவீங்க. வீட்டில் விசேஷம் நிச்சயம் நடக்கும்.
குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை இந்த 2026 கொடுப்பார். அது மட்டும் அல்லாமல் அனுபவ பாடங்களையும் கற்றுத்தருவார். மிக முக்கியமாக கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இந்த 2026 திருவண்ணாமலையில் அருள்மழை பொழியக்கூடிய ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் நொடியில் விலகும். அதன் பிறகு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு என்ற பழமொழிக்கு ஏற்ப 2026 எல்லா வகையிலையும் உங்களுக்கு நிச்சயம் நல்லது தான் நடக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். எதிர்பார்த்த வகையில் உதவி கிடைச்சிடும். எந்த வேலையையும் முதல் முயற்சியிலேயே முடிக்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த 2026 தான். ஈகோவாலும் வீண் சந்தேகத்தாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்துடுவீங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட்டீங்க இல்லவா? இனி சாந்தமாக பேசி சாதிப்பீங்க. பண வரவால் சேமிக்க தொடங்குவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். பழைய பொருட்கள், சமையலறை சாதனங்களை எல்லாம் மாற்றுவீங்க. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்றது. அடகில் இருந்த பத்திரத்தை மீட்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு பண வரவு அதிகரிச்சிடும். வசதி வாய்ப்புகள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் அனுபவிக்க ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதியினருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்று அவ்வப்போது புலம்பி தவித்தவர்களுக்கும் நல்ல வேலை கிடைத்துவிடும். தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். இனி ஆழ்ந்த உறக்கம் வரும் இந்த 2026. சரி, 2027 கிரக மாற்றமெல்லாம் எப்படி இருக்குது, அதன்படி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய 5வது வீட்டிற்கு வரும்போது இந்த 2027 பல பிரச்சனைகளையும் கண்டறிந்து தீர்த்து விடுவீர்கள். அடுத்தடுத்து ஓய்வெடுக்க முடியாதபடி உழைத்து நீங்கள் சாதிப்பீங்க. இனி கையில் 4 காசு தங்கும் அப்படின்ற ஒரு நிம்மதி பிறக்கும். அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. வரும் காலத்தை மனதில் கொண்டு சேமிக்கவும் தொடங்குவீங்க. குடும்பத்தினருடன் பற்று பாசம் இல்லாமல் ஒதுங்கியிருந்தீர்கள் அல்லவா? இந்த காலகட்டத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீங்க. வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து இந்த 2027 முடிவதற்குள்ளார மொத்தமாக முடிச்சிடுவீங்க. சின்ன சின்ன வேலையை முடிப்பதில் கூட சிக்கல்கள் இருந்ததல்லவா? இனி முதல் முயற்சியில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தான். வாகன வசதி பெருகிவிடும். வெகு நாட்களாக போக நினைத்தும் தடைபட்டு கொண்டிருந்த குலதெய்வ பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றிடுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவுவாங்க. ஆன்மீகவாதிகள், சித்தர்களுடைய சந்திப்பு கூட உண்டாகிடும். அண்டை அயலாரின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சூரியன் பகவான் உங்களுடைய கன்னி ராசியில் 2027 பயணம் செய்யும்போது இடவசதி இல்லாத வீட்டில் இருந்து நல்ல வீட்டுக்கு மாறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதி பிறந்துவிடும். பிள்ளைகளை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் நடப்பதற்கு உரிமை கொடுப்பீங்க. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களால் லாபம் அடைவீங்க. மூத்த சகோதரர் வகையில் உதவிகள் கிடைச்சிட்டும். சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். அடுத்தடுத்து விசேஷங்கள், உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். ஏகப்பட்ட நல்லது நடக்கும். வாகனம் புதுசாக வாங்குவீங்க. வீடு வாங்க கட்ட வங்கி கடனெல்லாம் கிடைத்துவிடும். சிலர் இருக்கும் வீட்டில் கூடுதலாக அறை கட்டுவீங்க. மகளுக்கு நல்ல வரணமையும். வழக்குகள் சாதகமாக முடியும். சனி பகவான் இந்த 2027 வக்கர நிலையில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் சளி தொந்தரவு, தொண்டை வலி, சிறு சிறு விபத்துகள் எல்லாம் வந்து நீங்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். இருந்தாலும் வருமானம் பெருசாக குறைவு இருக்காது. சேமிக்க முடியாமல் போகலாம். சற்று கவனமாக இருங்க. பிரபலங்களுக்கு நீங்கள் நெருக்கமானவர்களாக மாறுவீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை எண்ணி வருந்தக்கூடிய காலகட்டமும் இந்த 2027 வரலாம். பயணங்களால் அலைச்சல் இருக்கும்.
இளைய சகோதர வகையில் சில மனத்தாங்கல்களும் வரக்கூடும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த காலமெல்லாம் மாறி இந்த 2027 குரு பகவான் உங்களுடைய 3வது வீட்டை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் முன்னேறுவீங்க. பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்வீங்க. வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரித்துவிடும். பழுதாகி இருந்த கடையை அழகாக்குவீங்க. நவீன வசதிகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீங்க. பழைய சரக்குகளெல்லாம் விற்று தீரும். தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவம் மிகுந்தவர்களை பணியில் அமர்த்துவீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரி உங்களை குற்றவாளியாக பார்த்தார் அல்லவா? நீங்கள் எதை செய்தாலும் அதில் திருப்தி அடையாமல் இருந்தார் அல்லவா? இனி உங்கள் திறமையும் தகுதியையும் மேல் அதிகாரி அங்கீகரிப்பார். உங்களை புரிந்து கொள்வார். முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். வெகு நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த 2027 உங்களுடைய திறமையை பொறுத்து தானாக தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களை சண்டைக்காரர்களாக பார்த்தார்கள் அல்லவா? இனி சிரித்து பேசுவாங்க. உங்களுக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளும் உத்தியோகத்தின் மூலமாக நிச்சயம் 2027 கிடைத்துவிடும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். மாணவர்களுக்கும் அருமையான காலகட்டம் என்று சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி 2027 கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம்தான். இந்த 2025, 2026, 2027 உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் நிலை இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும், எப்படி எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் 2025, 2026, 2027 இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.